திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இருக்கிறார்கள். திரை பிரபலங்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய எழுதினவர், அவர்களை குறித்து நேரடியாக நிறைய தெரிஞ்சவர். இன்னைக்கு நம்ம கருப்பு தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் இந்த திரை உலகத்திற்கு எப்படி வந்தார், எப்படி கோலோச்சினார், அவர் ஏற்பட்ட சங்கடங்கள் இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்களும் இருபெரும் துருவங்கள் தமிழ் திரையுலகத்தில். அவங்க ஒரு கோலோச்சி கொண்டிருந்த அந்த வேளையில் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு வாராரு. அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கிறாரு. பெண்கள் மத்தியில் ரொம்ப மவுசு அவருக்கு இருந்தது. எப்படி அவர் திரைத்துறைக்கு வந்தார்? முன்னாலேயே அவருக்கு அந்த ஆர்வம் இருந்ததா? சின்ன வயசுலேயே திரைப்படத்தில் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, சின்ன வயசுலேருந்து அவருக்கு சினிமாவுக்கு வர ஆர்வம் இருந்ததா இல்லைன்னு தெரில. அவர் என்கிட்ட சொல்லும்போது ஒரு முறை என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக பார்த்தா என்னுடைய வீட்டிலேருந்து சினிமாவுக்கு வர வேண்டியது எங்கள் அண்ணன் தான். நாகராஜ் அப்படின்னு அவர் தான் இப்போ நம்ம சினிமா தொடர்பான புத்தகங்கள் படிப்பது, சினிமா புத்தகங்கள் படிப்பது, சினிமா சம்பந்தமான டைரக்டர்களோடு பழகுவது. ஆர் செல்வராஜ் இருந்தார் இல்லையா, அவரோடெல்லாம் பழகியிருக்காரு அவங்க அண்ணன். இல்லை, இப்போ மதுரையில் இருக்கிறாங்க. மதுரையில் இருக்கும்போது திரைப்படங்கள் தயாராகிறது சென்னையில் தான். ஆனால் அது தொடர்பான ஆட்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த டைரக்டர்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க, செல்வராஜ் சொன்னேன் பாருங்க, 100 அன்னக்கிளி செல்வராஜ், அவர் 100 கதைகளுக்கு மேல் எழுதியவர். அவர் கூட எல்லாம் பழகியிருக்கார். அவர் பழகியிருக்கார், அவங்க அண்ணன் பழகியிருக்கார், நாகராஜ் பழகியிருக்கார். அந்த வகையில் சினிமா சம்பவம் தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இவங்க என்னன்னா, அவங்க வீட்டிலே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வச்சு ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் வச்சு இவங்க படமெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதுக்கு 20 பைசா 30 பைசான்னு கலெக்ஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டில். சரி, இதெல்லாம் அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா அவங்க அப்பா காங்கிரஸ்காரர், காமராஜரோடு நல்ல பழக்கம் உள்ளவர். காமராஜர் அந்த ஊருக்கு வந்தார்னா அவங்க அப்பா தான் அவங்க வீட்டிலேருந்து டிஃபன்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. சில நேரங்களில் இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு போவார் காமராஜருக்கு. அவர் நெடுமாறனுக்கும் இவருக்கு நல்ல நண்பர். அதனால் அவங்க அப்பாவுடைய காஸ்டியூம் சட்டை பார்த்தீங்கன்னா காமராஜர் மாதிரி போட்டிருப்பார். அந்த ஷர்ட் உங்களுக்கு வானத்தை போல படத்தில் அவங்க அப்பாவை போல இவர் போட்டிருப்பார். அவங்க அப்பாவுடைய காஸ்டியூம் அவங்க அப்பா அப்படி தான் போட்டிருப்பாரு. காமராஜர் மேலே பின்பற்ற ஒரு பக்தி இருந்ததுனால இவங்க காமராஜர்லாம் பிடிக்காது, இவங்களுக்கு எம்ஜிஆர் தான். இவங்க 2 பேருக்கும் எம்ஜிஆர் அடுத்த தலைமுறை. ஆமாம், எம்ஜிஆர் வெறி பிடிச்சவங்க அந்த மாதிரி இவங்க. அதனால் நடிக்க வந்ததுங்கிறது அவங்க அண்ணன் தான் விரும்பினார். ஆனால் இவர் வந்துட்டார். அவங்க அண்ணனை பார்த்துட்டே இருப்பார். இவங்க படம் போடுவாங்க, பாட்டு காப்பாங்க. என்னங்கடா நீங்கள் கூத்தாடிங்க மாதிரி படம்லாம் போடுறீங்கன்னு அவங்க பார்த்துட்டுவார். ஆனால் கண்டுக்க மாட்டார். சரி, பசங்க படிக்கிறாங்க, போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க வளர்ந்துட்டு வரும்போது இவருக்குள்ள சினிமா ஆர்வம் அவருக்குள்ளே இருந்தது. இந்த சினிமா ஆர்வம்ன்றது ஆனாலும் போய் சினிமாவுக்குள்ளே நடிக்கணுங்கிறலாம் அவர் நினைக்கல. ஆனால் நிறைய படம் பார்ப்பார். எம்ஜிஆருடைய படம் புதுசாக வருதுன்னா முதல் நாள் போய் பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துடணும். ஒரு முறை இவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க, ராவத்தர் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, இப்ராஹிம்லாம் வந்துடுறாங்க. இப்ராஹிம், ரவீந்திரன், சவுந்தரராஜன், அப்புறம் ஐத்தான் அப்படின்னா நம்ம இவர் ராமவசந்தன், அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. சினிமாவுக்கு போனோம் அப்படின்னு அவங்க அப்பா அந்த பக்கம் போனவுடனே உள்ளே வந்துடுறாங்க. கணவன் படம் போட்டிருக்கான் இன்றைக்கி, ஃபஸ்ட்டு படம், இன்றைக்கி தான் முதல் ஷோ போட போகிறோம், என்ன சொல்கிற அப்படின்னா, இல்லைடா என்கிட்ட காசு இல்லையடா அப்படின்னு பார்த்துட்டுருக்காரு இவர். அந்த நேரம் பார்த்து இவங்க மாமா ஒருத்தர் வர்றாரு. என்னடா மாப்பிள்ளை எப்படிடா இருக்க அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு, மாமா செலவு இது கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, சும்மா பார்த்துட்டு போகிறீங்க. சரி, 5 ரூபா வாங்கியாச்சு. அவர் இந்த பக்கம் போன பிறகு அவங்க அப்பா வியாபாரத்துக்கு போயிருப்பார், உங்களுக்கு ரைஸ் மில் பார்க்க அவர் போயிடுவார். இவர் அந்த பக்கம் போனவுடனே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அத்தனை பேரும் சினிமாவுக்கு போயாச்சு. சினிமாவுக்குள்ளே இவங்க எப்படி என்ட்ரி இருக்குன்னா, உங்களுக்கு இவங்க இதில் பார்த்தீங்களா, ரஜினியும் கவுண்டமணி வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி மேலே ஏறி போகிற குரூப் இவங்க. அந்த ஏரியாவில் மேலே ஏறி வழியே போயிட்டு இறங்குவாங்க. வந்துட்டாங்களா அப்படின்னு இவங்கள வழி விட்டுருவாங்க சில நேரங்கள். அந்த மாதிரி போய் எப்படியாவது முதல்ல போய் டிக்கெட் வாங்கி உள்ளே நுழையணும். அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க போய் படம் பார்த்துட்டு வந்தால் அவங்க அப்பா பார்த்தார். எங்கடா அப்படின்னு படம் பார்க்க ஓங்கி ஒரு அறை விட்டு, இனிமேல் இந்த பசங்களோட சேர்ந்து தொலைச்சிருவேன் அப்படின்ட்டு போயிட்டார்.
அதுக்கு பிறகு ஏதோ நீ உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா அதுக்கு சினிமா போயிட்டுருக்கேன் நீ அப்படின்னு திட்டு போகிறாரு. ஆமாம், அவருக்கு சினிமா பார்த்தாச்சு, அவ்வளோதான், சந்தோஷமாக தூங்கியாச்சு. இந்த மாதிரி சினிமா பார்க்குற ஆர்வம் நிறைய இருக்கும். அடிக்கடி சினிமா பார்த்துட்டே இருப்பார். இவங்க என்னென்னா வளர வளர என்ன ஆகுதுன்னா பல பல ஸ்கூல்ஸ்லாம் படித்தார். அதுக்கு பிறகு 10ஆப்பு படித்தார். எப்படியாவது எஸ்எஸ்எல்சி நீ பாஸ் ஆகிடுன்னு அவங்க அப்பா சொன்னார். 10 இடத்துல போய் 10 ஸ்கூலில் படித்தாலும் கூட பெருசாக ஏறலன்னு வைங்க. எல்லாமே எப்போவுமே சினிமா புத்தி தான் இருக்கும். சினிமா சிந்தை சார்ந்து தான் புத்தி இருக்கும். சினிமா பார்க்கணும் அந்த ஆசையாக இருக்கும். சினிமா எம்ஜிஆருடைய வெறி பிடிச்ச ரசிகனாக இருந்தார். அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லாம் அவங்க அப்பா காங்கிரஸ்காரர், இவங்க அப்பா காங்கிரஸ்காரர் கொடி அவரே ஏற்றலை வீட்டில். ஆனால் இவங்க திமுக கொடி ஏற்றிருப்பாங்க. அன்றைக்கே விஜயகாந்த் வீட்டில் மதுரையில் திமுக கொடி ஏற்றிடுவாங்க. என்னடா நீங்கள் அது நாத்திக கொடியெல்லாம் அப்பா எங்கள் அது தலைவர் இது, அவ்வளோதான். அவர் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருக்கிறாரு. ஆமாம், அதனுடைய அடிப்படையில் தான் இவங்க. ஆமாம், திமுகவில் இருந்தனால அதன் அடிப்படையில் இருந்தால் அங்கே உறுப்பினராக இருந்தார். அந்த எம்ஜிஆருடைய மன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். இவர் 25 பைசா இன்னும் கட்டி உறுப்பினராக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அவர் திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் தனியாக பிரியும் போது இவங்க போய் தனியாக போனதும் உண்டு. கொடியெல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு சைக்கிளில் போனதும் உண்டு. இவங்க மதுரையிலேருந்து போனதும் உண்டு. அதே மாதிரி அவங்க அப்பா காங்கிரஸ்காரர் நிற்கிறார், ஒரு திமுக காரனை ஜெயிக்க வச்சு அவங்க அப்பாவே தோக்கடிச்சாங்க இவங்க. திமுக தானே இவங்க. அதனால் அதுக்கு பிறகு பிராச்சித்தமாக அடுத்த வாட்டி அவங்க ஜெயிக்க வச்சாங்க வைங்க. அந்த அளவுக்கு திமுக மேலே ஒரு இது, அப்போ அவர் திமுக மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. எம்ஜிஆர்ங்கிற காரணத்தை, எம்ஜிஆருடைய கட்சிங்கிறனால அது அப்படியே வந்தாச்சு. அந்த இதில் தான் இருந்தது. அப்புறம் இவங்களுக்குள்ள அந்த சினிமா ஆசை அப்பப்போ அதுக்கு பிறகு படிச்சுட்டு இவர் டியூட்டோரியல் காலேஜ் போய் சேர்றாரு. அங்கேயும் பாஸ் ஆகலை. இல்லை, 10ஆம் வகுப்பு தோற்று அடுத்தது டியூட்டோரியல் காலேஜ் போய் சேர்றாரு. அங்கேயும் சரியாக உருப்படலன்னு வைங்க. அங்கேயும் போயிட்டு இங்கே இந்த குரூப் சேர்ந்து வந்துடுவாங்க. இரவு ராஜாக்கள் குரூப்னு வந்துடுவாங்க. இவங்க சேர்ந்து வந்தாங்கன்னா அதோட இவங்களுக்கு இதே நினைப்பு தான் இருக்குது. கலாட்டா பண்ணுறது இது பண்ணுறது தான் இருக்கும். அதனால் இவங்க அங்கே இது பண்ண முடியல. மறுபடியும் போயிட்டு அவங்க ரைஸ் மில் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அதுலேருந்து ரைஸ் மில் இவர் தான் பார்க்குறாரு. டெய்லி ரைஸ் மில் பார்க்கும்போது இவருக்குடைய ரைஸ் மில் அங்கே கொஞ்சம் அந்த உடைய நாய் ஒன்று எடுத்துருப்பார். ஜூலி சீசர்னு ஒரு நாய். இவர் தூங்கும்போது அந்த சாவியை தூக்கி வீசிட்டு எவ்வளோ தூங்கிடுவார். அந்த சாவி கவிட்டு இவர் தலைமாட்டில் உட்காந்துருக்கும். அது அந்த நாய் யாரும் இவர் தொட விடாமது. ஒரு இப்ராஹிம் ராவுத்தர் இப்படி தொட்டவுடனே கையை கவிரிச்சு. அது அந்த அளவுக்கு அந்த நாய் அது யாரும் உள்ள நுழைய விடாது. அதனால் அந்த அவருடைய குடும்பத்தில் பிறகு வளர்ந்த நாய்களுக்கெல்லாம் ஜூலியஸ் சீசர் தான் பேர் வச்சுருப்பார். பெரும்பாலும் அவருடைய ஒரு சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் நடக்கும்போது இவர் 3 மாதம் இதில் இருக்கார். 2 மாதம் 1 மாதத்துக்கு மேலே ஷூட்டிங் அவுட்டோரில் இருக்கார். வரவே இல்லை. டெய்லி அந்த நாய் அவருடைய வாசலில் போய் படுத்துக்கும். அப்படி மனைவி இருப்பாங்க உள்ள அந்த வாசலில் படுத்துருக்கும் அந்த நாய். இவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்கள வர வச்சு ஃபோனில் பேசி சீசர் சாப்பிட்டியா நீ அப்படி இப்படின்லாம் குரல் கொடுத்து அதுக்கு பிறகு சாப்பிட வச்சு இந்த மாதிரியெல்லாம் அந்த நாய்களோடு நல்ல நட்பு இருக்கும் அவருக்கு. அது இருக்கும். அதனால் இவங்க அந்த நேரத்தில் படங்கள் பார்க்குறது தான் எங்களோட ஆசை. திடீர்னு ஏதாச்சும் படத்துக்கு போவாங்க. ஒரு டிரைவர் ஒருத்தர் இருப்பார். அவசரமாக நம்ம இதுக்கு போயிட்டு வரலாம், மாகாளிப்பட்டியிலேருந்து வேறு இந்த ஏரியாவில் சிந்தாமணி தேட்டர் போகலாம், இங்கே போகணும் அப்படின்ற சொன்னோன்னே அவர் கார் எடுத்துகிட்டு வருவார். கார் சாவி சாவியில்லைன்றதுக்கு இப்படி வயிறை இது பண்ண வா சரி போவாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே நிப்பாட்டினாவுன்னா அவர் எங்கேயே ஒன்றுக்கு போயிட்டு சரிவா திரும்ப அப்படின்னு இதுக்காக காரை எடுக்க சொன்னேன் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் 7:30 இழுப்பாங்க அவங்க. அதுக்கு பிறகு அந்த கடையில் நான் சொன்னேன்ல, இந்த முகமது மசூக்னு ஒரு ஃபேமஸான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் ரஜினி உட்பட எல்லாருடைய படங்களும் வாங்குவார். மதுரை ஏரியாவுக்கு வாங்குறவர். அவருடைய கடை வாசலில் தான் அவங்க அந்த ஜமா கூட்டம் சேர்ந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும் மேலே போகும். இங்கே கூட்டம் பேசிகிட்டு இருப்பாங்க. மீறி யாராவது எவனாடா சத்தம் போடுறீங்கன்னு சொன்னான்னா அவன் வீட்டு ஜன்னல் உடஞ்சிரும். ஓங்கி ஒரு கல் விடுவாங்க. அதோட சைலண்ட், ஏன் இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி அலங்கிடுவாங்க. அதனால் அங்கே உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் அடிக்கடி இவர் இந்த
முகமது மசூத் சொன்னாலே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் வந்து மேலே போகும்போது பாஸ் வணக்கம் பாஸ் அப்படிம்பாங்க. இவரும் என்ன ராஜ் நல்லா இருக்கியா அப்படின்ட்டு பேசிட்டு போவா, அவரும் போவாங்க. இப்படி அந்த நட்பு வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு முறை அந்த ஆட்டுக்கார அலமையில் படம் வந்து இவங்க இது பண்ணுறாங்க. அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி அந்த ஏரியாவில் கிராமந்தோறும் அந்த படம் போட்டிருக்காரு. அது அந்த ஆடை வச்சு அந்த ஷோட வந்தால் நீங்கள் எல்லாம் அந்த ஆட்டை என்ன பண்ணுறாருன்னா இவங்களை கூப்பிட்டு, ராஜ் நீங்கள் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், நீங்கள் தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த ஆட்டை பாதுகாப்பாக கூப்பிட்டுட்டு போயிட்டு படம் இன்ட்ரோவில் நீங்கள் அந்த ஆட்டை எந்த ஆடு தான் அப்படின்னு காட்டணும். இப்போ நடிகர்கள் வந்து நிற்கிற மாதிரி அந்த ஆட்டுக்கு அவ்வளோ இமேஜ் சார். அன்றைக்கி செல்ஃபோன் இல்லைன்னு வைங்க, அவ்வளோ கூட்டம் வந்து ஆட்டை தொட்டு பார்க்க இது பார்க்க அவ்வளோ கூட்டம் கூடுமா. இவர் வந்து அப்படியே அந்த ஆட்டை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு சிங்கத்தை பிடிச்சிட்டு மாதிரி இவர் நிற்பார் போயிட்டு. ராவத்தர் இவங்கெல்லாம் நிற்பாங்க, அதை வந்து காட்டிட்டு இவர் வருவார். இப்போ அப்போ வந்து இவர் மேலே அப்படியே அந்த இமேஜ் வருது. அது பிறகு ஒரு நாள் கேட்குறாரு, இல்லை அதில் ஆசை வருதா இந்த மக்களுடைய அந்த இந்த ஒரு ஆட்டுக்கே வந்து இவ்வளவு ஒரு இது இருக்கே மக்கள் வந்து இல்லை அப்போ வந்து சும்மா போய் ஆட்டை பிடிச்சிட்டு போகிறாரு வர்றாரு. இவருக்கும் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த இவன் தான் இந்த ஆட்டை பழக வச்சிருக்கான் போல இருக்க ஒரு பார்க்குறவங்களாம் உங்களை பிரமிச்சு பார்ப்பாங்க இல்லையா, அந்த பிரமிப்போடு இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு இன்னொரு வாட்டி வந்து மோகம் 30 வருஷம் நினைக்கிறேன் ஒரு படம், அந்த படத்துடைய விழா ஒன்று நடக்குது. அந்த விழா நடக்கும்போது ரஜினிகாந்த் வர்றாரு, ஸ்ரீவித்யா இவங்க விஜயகுமார்லாம் வரும், ரஜினிகாந்த் வர்றாரு. அதுவும் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் அதுவும் ஒன்று ரஜினிகாந்த் வர்றாரு. அப்போது வந்து இவர் முகமது மசூத் தான் ரஜினிக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அங்கே பாண்டியன் லாட்ஜில் தங்க வைக்கிறார். அவர் என்ன பாண்டியன் லாட்ஜ் அவங்க அந்த தெருவில் தான் இருக்கும். நான் அந்த ஏரியா போயிட்டு வந்திருக்கேன், அதனால் அந்த இங்கே அந்த கடை அந்த சைடில் வந்து பாண்டியன் லாட்ஜ் தங்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாருன்னா, ராஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விஜயர் நீங்கள் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ரஜினிகாந்துக்கு நீங்கள் தான் எஸ்கார்டு, யாரும் கிட்ட சேர்க்க விடக்கூடாது. நாங்கள் பார்த்துக்குறோம் பாஸ் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வர, ஹோட்டலில் கூப்பிட்டு போய் ஸ்டேஜை கூப்பிட்டு போகிற வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எஸ்கார்டாக இருந்திருக்கார் ரஜினிக்கு விஜயகாந்த். அப்போ அவருக்கே தெரியாது, ரஜினிகாந்த் தெரியும் அவருக்கு, ஸ்டைலாக அது சிகரெட் போடுறதெல்லாம் தெரியும். அப்போ வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி, சார் அந்த சிகரெட் எப்படி தூக்கி போகிறது கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ இவர் கேட்டிருக்காரு. அவ்வளோதானே அப்படின்னு டக்குன்னு போட்டுக்காரு. சூப்பராக பண்ணுறீங்க சார் அப்படின்னு ஒரு ரசிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஸ்டேஜில் கரெக்டாக அவரை எந்த பாதிப்பும் இல்லாமல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் இருந்திருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா அவருக்குள்ள ஒரு சினிமா ஆசை வருது. ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார்? இல்லை அப்படி எதுவும் இருக்கல, மன்ற தலைவர் இல்லை. அப்போதைக்கு அவர் சொன்னதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே இவங்களுக்கு ஒரு மரியாதை, அவருக்கு இவங்க மேலே ஒரு மரியாதை. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜ் நீங்கள் நடிக்கிறீங்களா சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. சார் நான் எனக்கு என்ன, சரி விடுங்க நடிங்க, வாங்க ஒரு முறை ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்னு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் நடிக்க வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் என் கேள்விக்கு என்ன பதில் படத்தில் இவர் ஒப்பந்தம் பண்ணுறார். பி மாதவன் தான் டைரக்ஷன், ரஜினிகாந்த் ஹீரோ. பி மாதவன்னா மலையாள திரைப்படங்களும் இல்லை தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு மாதவன் உண்டு. ஆமாம், அங்கே அவர் சேது மாதவன். இவர் வந்து பட்டிக்காடா பட்டணமா உட்பட அவர் தான் இது பண்ணார், டைரக்ஷன் பண்ணார். அவர் சவாலி சமாளிங்கிற படமெல்லாம் பண்ணியிருப்பார், நிறைய படமெல்லாம் பண்ணியிருக்கார் டைரக்ஷன். மிகப்பெரிய டைரக்டர். எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு படம் பண்ணியிருப்பார், தெய்வத்தாய். அவர் தான் மாதவன். அவர் தான் அவர்கிட்ட சொன்னும்போது